வணக்கம். மாலை வணக்கம். ஐயாவை நான் நேரடியாக பார்த்ததில்ல. அவரோட சிரிச்ச முகம் அந்த படத்துல பார்க்கும்போது ஐயாவை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. குணா ஐயா சொல்லியிருக்காரு. அவங்க குணா ஐயா கிட்டத்தட்ட ஒரு 5 புத்தகங்கள்ட்ட எழுதியிருக்காங்க. அவங்களுடைய சேவைகள் மற்றதெல்லாம் நான் நேரடியாக பார்த்திருக்கேன். நேரடியாக பார்க்கும்போது தங்கவேல் ஐயாவே பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு இது இருக்கு. அவர்கள் சொல்லுவதும் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா மதுபானத்தை அவங்க வரவிடாம தடுத்திருக்காங்க. அதை ஒழிக்கிறத விட வராமையே தடுத்திருக்காங்க. வந்த பிறகு தடுக்கிறத விட வருமுன் காப்பது மிக முக்கியமான வேலை. எனக்கு 1-2 ஊரை தாண்டி போய் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்துருச்சுன்னு வைங்க, வரல வந்துருச்சுன்னா ஊரை தாண்டி போய் எடுப்பாங்க. வந்ததான் எடுத்துட்டாரா, சரி பரவாயில்ல, அது பெரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருப்பி அடுத்து அது தொடர்ச்சி இல்லாம அவங்க பண்ணிருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு ஊர்ல இருந்து எடுக்கக்கூடியது மிகப்பெரிய விஷயம். அதான் ஐயாவை நான் நேர்ல பாக்கல, ஆனா நம்ம குணா ஐயாவே அவரை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு தெரியுது. அதனால ஐயாவுக்கு ஒரு வீர வணக்கத்தை சொல்லிட்டு என்னுடைய உரை. அண்ணன் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக திண்ணனூர் மேனான் ஊராட்சி மன்ற தலைவர், கூட்டுதலுக்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் இரா தியாகராஜன் அவர்களை ஐயா தங்கவேல் ஐயா அவர்கள் நினைவத்தில் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். என்னுடன் பணியாற்றிய ஊராட்சி மன்ற தலைவராகிய தங்கவேல் ஐயா அவர்கள் இறந்தது எனக்கு தெரியாது. என்னுடன் பணியாற்றிய ரமேஷ் பாபு சொன்னார் இந்த மாதிரி நேற்று இறந்து விட்டார் என்று. எனக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர் மிக சிறந்தவர். அவருடைய சொந்த காசை போட்டு கார் எடுத்துக்கிட்டு யூனியன் ஆஃபீஸ் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. எனக்குலாம் வண்டி ஓட்ட கூட தெரியாது. எனக்கு ஸ்ப்ளெண்டர் கூட ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கூட என் ஊருக்கு எடுத்துட்டு எனக்கு அப்படிப்பட்ட உதவியாளர், நல்லா உதவி செய்யறவரு, யாரும் எதையும் பார்க்க மாட்டாரு, நல்லா உதவி செய்யறவரு. அவர் இறந்த செய்தியை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இப்ப என்ன பேசுறது என்ன செய்யறதுங்கிறது தெரியல. நீங்க அத்தனை பேரும் நல்லா பேசுனீங்க. இந்த ஒரு ஊர்ல அப்பா அம்மான வெட்டிவிட்டாங்க, அதுக்கு போய் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. இது மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த உதவியெல்லாம் மறக்க முடியாத உதவி. நான் அந்த பேப்பர்ல படிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்காரு தலைவர் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கூட இந்த ஒரு தலைவர் சொன்னாரு இந்த ஊருக்குள்ளதான் செய்ய முடியும்னு. அது உண்மைதான். ஆனா அவரு தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்துக்கும் செஞ்சிருக்காரு. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது. இதுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மேனான் ஊராட்சி மன்ற தலைவர் திண்ணனூர் அண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய தங்கவேல் ஐயா அவர்கள் மக்கள் பாதை பேரியக்கத்தின் நீதி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளராக பல்வேறு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார்கள். அவரோடு பணியாற்றிய போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய மக்கள் பாதையின் திருச்சி மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அன்புலன் ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு தங்கவேல் ஐயா அவர்கள் நினைவுரையாற்றுமாறு உங்கள் அனைவரும் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு போராளிய எவ்வளவு பாராட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வாலியர் குணா அவர்கள் மிகச் சிறப்பாக உங்களிடம் ஆரம்பத்திலே எடுத்துருச்சு. அதன் பிறகு அந்த திவாகரன் மக்கள் பாதையில அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கறத பத்தி எடுத்து சொன்னார். நான் ஒரு அரசு பணியில இருந்து ஓய்வு பெற்றேன். அப்ப ஜூலைல ரிட்டையர்ட் ஆகிறேன். 17 ஜூலைல ரிட்டையர்ட் ஆனா ஆகஸ்ட்ல மக்கள் பாதைக்கு சார். மக்கள் பாதைங்கிறது இங்க சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. மக்கள் பாதைங்கிறது சகாயம் IAS உடைய நேரடி வழிகாட்டுதல்ல நடந்துகிட்ட இருந்த நான் என்னுடைய அரசு பணிகளை நான் அவரை ஒரு நேர்மையாளரா பார்த்து என்னோட ரோல் மாடலா வச்சுக்கிட்டேன். நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் எனக்குள்ள எங்க அப்பா கத்து கொடுத்தது இருக்கு. கூடவே ஒரு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர், நான் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தேன். அப்ப நாமக்கல் மாவட்டத்துல அவர் செஞ்சது அந்த கொல்லிமலையில அவர் போய் நைட்ல ஒரு படுத்திருந்த கிராமத்துல, நான் கொல்லிமலையில ஒரு 3 வருஷம் வேலை. அப்ப அந்த ஒரு வில்லேஜுக்கு சகாயம் போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கும் போக முடிஞ்சதா. அவர் கலெக்டர் போய் நைட்ல படுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அப்பதான் அவரை ரொம்ப தேடுதல், அவர் மேல தேடுதல் ஆகி அப்ப மக்கள் பாதை 2016 ஆரம்பிக்கிறாங்க. நான் 17 ரிட்டையர்ட் ஆகிறேன். அப்ப போன் பண்ணி நான் 2017 ரிட்டையர்ட் ஆவேன், அதன் பிறகு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதன்படி ஜாயின் பண்ணிட்டு இங்க மக்கள் பாதையில கொஞ்சம் மாவட்டத்தை பத்தி நீங்க போய் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க அன்பழகன் அப்படின்னு. அப்ப நல்லா ஸ்டடி பண்ணும்போது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 1300 பேர் இங்க மக்கள் பாதையில உறுப்பினர்களா பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுலதான் திவாகரன்லாம் அங்க இருந்தவர். அவர் எனக்கு அப்படிதான் யாரும் தெரியாத ஒரு போன் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி கூப்பிட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொருத்தரையும் ஒரு நாளைக்கு 30 பேர்கிட்ட தொலைபேசியில பேசிக்கிட்டே இருப்பேன் மக்கள் பாதை அந்த சகாயத்தை சொல்லணும். அப்ப எனக்கு என்ன பண்ணாரு, இதெல்லாம் பண்ணி என்னை மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளரா வச்சாரு. ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் வேக்கண்டா இருக்கு, அப்படி அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்கு. இப்ப நான் மக்கள் பாதையில இருக்கேன்னு தெரிஞ்சோடனே அது எப்படி இவருக்கு தெரியும்னு தெரியல, யாரு தங்கவேல் சாருக்கு. அப்ப என்னைய தேடி பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. வந்தோடனே நீங்க உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாரு.
வாங்க சார் அப்படிங்கிறேன். அப்ப வங்கொண்டி நான் இவரை வந்து முத தஞ்சாவூர்ல இருந்து வரக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பால் பண்ண நிக்கும்ல, அங்க போய் நின்று வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்பதான் இதை பத்தி எல்லாம் பேசுறாரு. அவரு பேசும்போதுதான் தெரியுது இவரு நான் பதவியில இருந்திருக்கேன், ஆனா என்னோட அறிவை விட இவருக்கு அனுபவம் அறிவு ஜாஸ்தி. அந்த ஒரே நாள்ல அந்த பேசிக்கிட்டு இருந்தக்கூடிய பேச்சுல நான் அதை தெரிஞ்சவனிதான் முதல்ல நீங்க இந்த பொசிஷனுக்கு வாங்க, இந்த மாவட்டத்துக்கு நீங்க இந்த பொசிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே கேட்டேன். சார் நீங்க எடுத்துக்கோங்க இந்த பொறுப்பை அப்படிங்க. சார் நீங்க சீனியரு அப்படி. சார் நான் சீனியரோ கீனியரோ அதெல்லாம் கிடையாது. யாருக்கு எந்த பொறுப்பு இருக்கணுமோ அந்த பொறுப்பு இருந்தாதான் அந்த ஒரு இயக்கத்தை வழி நடத்த முடியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் இது வந்து சம்பந்தமா சகாயம் சார்கிட்டையும் பேசினேன். இந்த மாதிரி இவரு என்னையோட அவரு பெட்டரா இருக்கா சார், நீங்க அவருக்கு கொடுங்க. அவர் தான் இல்ல என்பதன் இவருக்கு வேற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இது மாவட்ட பொறுப்பு, நாம இருக்கக்கூடியது மாவட்ட பொறுப்பு. அவரு மாநில பொறுப்பு நீதி திட்டத்துக்கு பொறுப்பா கொடுத்தாரு. அப்ப அந்த நீதி திட்டத்தினுடைய பொறுப்பை வந்து பண்ணும்போது அப்ப இந்த இரட்டை கொலை வழக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கொலை வழக்கும் வந்து நடத்தும் போது சிவஞானம் லாயர் வந்து சொன்னாரு இவரு எல்லாம் உங்க தங்க எல்லாம் வந்து லாயரா படிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் வேலையே கிடையாது. அது எங்களுக்கு வேலை கிடையாது. அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீல் சொல்றாரு. அப்ப அன்னைக்கு முதல்ல எனக்கு பார்க்கும்போது அந்த தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புத்தகம் பரிசளிச்சார் எனக்கு. அந்த புக்கு தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று காலத்தின் கட்டாயம், இது மக்களுக்கான நம்பிக்கை. இந்த புத்தகம் அவரே எழுதின புத்தகம். அன்னைக்கு ஆக்சுவலா திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும் அப்படிங்கிற சிந்தனை அன்னைக்கே அவருக்கு இருந்தது. அந்த அப்ப அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் இறந்தோன்னி 30 நாள்ல ஆட்சி மாற்றம், திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளுடைய ஆட்சி மாற்றத்துல ஒரு மாற்று கட்சி வருது. அவருடைய ஆத்மா தான் அந்த இடத்துக்கு போய் உட்கார வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். இந்த புத்தகோட அவ்வளவு எனக்கு திமுக மேல ரொம்ப பற்று இருக்கு. திமுக அழியக்கூடாது. எப்படி இந்த நாட்டுக்கு காங்கிரஸ் முக்கியமோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு திமுகவும் முக்கியம், திராவிட கட்சிகளும் முக்கியம். ஆனா நடப்பு காலத்தை பார்க்கும்போது இந்த ஊழல்கள், ஏன்னா நாங்க இருந்த இயக்கத்தோட ஊழல்கள் அப்படிங்கும் போது இந்த கட்சி இருக்கக்கூடாது. அதனால்தான் இந்த மக்கள் இப்ப வந்திருக்கிறது விஜய்னால வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஊழல்கள் மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. அத்தனையும் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. அப்பவே எழுதினார் எப்படி என்ன பண்ணிட்டு. இந்த புக்கை அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் தான் பார்த்தேன். வாங்கிட்டு போயிட்டு நைட்டு விடியதுக்குள்ள படிச்சு முடிச்சேன். எனக்கு ஒரு புக்கு அது எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த புக்கை முடிக்கவும் வைக்க மாட்டேன். அது மாதிரி ஒரு 2 மணி நேரத்துல படிச்சு முடிச்சுட்டு தான் வச்சேன். பார்த்துட்டு தான் அப்பதான் அந்த மாதிரி இப்படி ஒரு மனுஷன் ஒரு போராளி அப்படிங்கும் போது இப்ப எல்லாரும் பேசுனீங்க. மேல்மா நம்ம அருள் ஆறுமுகம்னு சொல்லிட்டாங்க இருக்காரு அந்த சிப்காட்ல பரந்தூர் இருக்கிறதுக்கு அந்த 8 வழிச்சாலைக்காகட்டும் அவர் அருள் ஆறுமுகம் எங்களோட ஒரு பயணிக்கக்கூடிய போராளி தான். நாங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்துக்காக எதையாவது விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. என் பிள்ளைக்காக சம்பாதிச்சு வச்சுக்கிறது சம்பளத்துல இருந்து சம்பாதிச்சு வச்சாச்சு. இனிமேல் நான் விட்டுட்டு போகணும்னா எதையாச்சும் செஞ்சு விட்டுட்டு போகணும். இப்ப கூட நான் இப்ப கூட அதுக்கு அடுத்த வாரத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சியில பஞ்சாயத்து ராஜ்ல 73வது சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் இந்த மக்களுக்கு தெரியாம நான் சேர்மன் நான் தான் கவுன்சிலர்னு போய் உங்களுக்கு பேசிக்கலே தெரியாம போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அரசியல்ல இருக்கிறது பெருசு இல்ல. நான் இந்த கட்சியில அந்த கட்சியில யார் வேணாலும் போட்டி போடலாம். ஆனா பஞ்சாயத்து ராஜினுடைய அடிப்படை சட்டங்கள் தெரியாம போய் ஒரு கவுன்சிலர் ஆகிறதுல கவுன்சில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கிறது போறதில்ல. அவங்க ஒன்றும் தெரியாது. அவரும் அவரை பார்த்தவங்க அவருக்கும் ஒரு ஆள் தான். இந்த மாதிரி சில விழிப்புணர்வுகளை மக்களுக்கு விட்டுட்டு போகணும். நாம இந்த பஞ்சாயத்து ராஜ்ல கிராம சபையினை எப்படி இருக்கணும், ஒரு கிராம சபை எப்படி இருக்கணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வார்டு சபைன்னு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதுல கார்பரேஷன்ல பாருங்க, வார்டுல 65 கூட்டத்துக்கு இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது? இத்தனை பேர் இருந்தாதான் அது கூட்டம், இல்லைன்னா அந்த கூட்டம் செல்லாது. ஆனா நெட்லயே போட்டிருக்காங்க அவங்க இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப அது கூட்டமா? இப்படி இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை நாங்க இப்ப அது சகாயத்தை சொன்னோம். சகாயத்துக்கு எங்களுக்கும் ஒரு இது நல்லபடியா இருந்தாரு. அந்த நீட்ல இப்ப தங்கவேல் சார்லாம் நீட்டுக்கு ஒரு போராளியா இருந்தாரு. அப்ப ஒரு நீட்டுக்குள்ள வந்த உடனே எங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு. அதனால இப்ப தோழர் திவாகரன் கூட இருக்காரு. இப்ப கொஞ்ச நாளா மக்கள் பாதை இங்க இல்ல.
காரணம் சகாயம் அந்த இதுல இருந்து கொஞ்சம் வெளியே போன பிற்பாடு நம்மளால் அது. ஆனா இன்னைக்கும் வந்து சகாயம் மாதிரி ஒரு நேர்மையாளர் ஆட்சியில இருந்து வந்தாதான் இன்னமும் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. இப்ப விட்டுட்டு போன பணி அப்படிங்கிற பாருங்க, அந்த பணி அதுதான். அவர் மாதிரி எல்லாம் உள்ள ஆட்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இவ்வளவு பெருமை பேசுறோம் அவரை பத்தி. அவர் வாழ்ந்துட்டாரு. அவர் ஐயா பேராசிரியர் சொன்ன மாதிரி செத்து போனது மட்டுமே செத்து போனதல்ல, வாழ்ந்தது மறைஞ்சிட்டாங்கன்னா மறைஞ்சதல்ல. உயிரோடு இருக்கிற நடைபெணங்கள் இருக்கிறோம் நம்ம மாதிரி. ஆனா அவரெல்லாம் வாழ்றாரு. இந்த பெருமையை வந்து அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் இருந்து கேட்டிருந்தாங்கன்னா அப்பதான் ஓ நம்ம அப்பா இப்படி இருந்திருக்காரா, அம்மா இப்படி இருந்திருக்காங்களா அப்படின்னு அவங்க உணரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த கூட்டத்துக்கு வராம இருக்காங்க. அவங்க வந்திருந்தாங்கன்னா ரொம்ப மன திருப்தியா இருந்திருக்கும் அப்படிங்கறது நான் உணர்றேன். பட் இருந்தாலும் இந்த செய்தி அவருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா போய் கண்டிப்பா கிடைக்கும், பார்ப்பாங்க. அந்த பார்க்கும்போது அன்னைக்குதான் தெரியும் அவங்க வந்து அவரு நம்ம ஊருக்குள்ள இல்லையே ஒழிய உலகத்துல வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் என்று கூறிக்கொண்டு அவருடைய புகழை இதுக்கு மேல எனக்கு வந்து சொல்றதுக்கு வந்து இது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள்.